In Kilnochchi district, we are frequently experiencing the flood disaster. But unfortunately, last year we got one Buravi cyclone also. During the Buravi cyclone, the best part of the Kilnochchi affected. So we asked some assistance from the SLRC. They extend their support and we support to the vulnerable families. எங்கள்கிட்ட இடம் வந்து தெளிகரை பூனாரி தெளிகரை மன்னார் வீதியிலே இருக்கிறது. மற்றது எங்களுக்கு மார்கழி மாதம் எங்களுக்கு வெள்ளம் வந்தது, காற்று மழை சரியாக அடிக்கப்பட்டது. எங்களுக்கு படிக்கு மேலேயே தண்ணி வீட்டுக்கு வர அளவுக்கு வந்துட்டுது. இங்கே முற்றுமுழுதாக இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் மழை இருக்குல்ல, அந்த மழைக்கு இங்கே வெள்ளப்பெருக்கு கூடி இங்கே குளம் ரெண்டும் முட்டிக்கிட்டுது. போகிறதுக்கு வடிகால் அமைப்பு ஒன்றும் இல்லை இங்கே. அதனால் எல்லா இடம் வெள்ளம் வந்து பெரும் சிரமம், வந்து மக்கள் குடியிருக்க முடியாத சிரமம் இங்கே ஏற்பட்டிருக்கு. இப்போவும் சில இடங்களில் வெள்ளம் நின்று கொண்டான் இருக்குது. இதால் நாங்கள் பெரும் பாதிப்பு, அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு முன் வைக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. நான் ஊராட்சி பிரதேச செயலகத்தில் 51 கரம்பன் பிரிவில் கடமையாற்றுகிற கிராம அலுவலர். முக்கியமாக இந்த கொரோனா கோவிட் காலத்தில் ஏற்பட்ட இந்த இடர் மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தியிருந்தது மக்களுக்கு. உண்மையாகவே மக்களின் வாழ்வாதாரம் இயல்பு நிலை எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலே நாங்கள் கிராம அலுவலராக நாங்கள் நேரடியாக மக்களுடைய தொடர்பு கொண்டுள்ள நாங்கள் இவ்வாறான இடர்களை சந்தித்த மக்களுக்கு நாங்கள் நிவாரணங்களை ஏற்படுத்தி கொடுக்க முனைந்த போது எங்களுக்கு இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினூடாக நிவாரணங்கள் கிடைத்தது மிக சந்தோஷமான விஷயம் ஒன்று. என்னென்னு சொன்னால், இப்போ கடந்த மார்கழிக்கு வந்த மழையில் எங்களோட வீடு சரியான வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுட்டது. அதுக்கு இலங்கை தென்சிலுவை சங்கம் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா காசு பண உதவி செஞ்சவேல். அதில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. வேறு எங்களோட வீடு சரியான ஒழுக்காக இருந்த போதிலையும் அந்த காசை வச்சு நாங்கள் கொஞ்சம் தகரங்களை வேண்டி போட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த காசு தந்ததால் அந்த வீடு வசதியை செஞ்சு அந்த லீவுக்குள்ளேயும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த படிக்கக்கூடிய வசதியை செஞ்சு நாங்கள் இந்த கொடுப்பனவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் காலத்தின் தேவை கருதி வழங்கப்பட்டது ஒன்றாக காணப்படுகின்றது. நாங்கள் 10,000 ரூபா கொடுத்தது அவர்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு படிநிலையை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், வீடில் இருக்க முடியாது, வீடு ஒழுகி கொண்டிருக்கின்றது, அன்றாடம் கூலிக்கு போக முடியாது, எங்களால் உணவு கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நாங்கள் கொடுத்த காசு அவர்கள் என்னத்துக்கு பயன்படுத்தினான்னு சொன்னால், அன்றாட உணவு தேவைக்காக பயன்படுத்தியிருக்கார்கள். சில பேர் வீடுகள் ஒழுக்கத்துக்காக தகரங்களை வேண்டியிருக்கிறார்கள், சீட்டுகளை வேண்டியிருக்கிறார்கள். அப்போ இது எங்களை பொறுத்தளவில் அவர்களது வாழ்வாதாரத்தின் நாங்கள் ஒரு படிநிலையை நாங்கள் உயர்த்தினதாக கருதுகின்றோம். Then we have cleaned the wells also. Nearly the 100 wells we have selected that was affected by due to this Buravi cyclone and flood. We have cleaned and give the hand over to all the wells to the public. They are now getting the drinking water from that well. Apart from that, some activities also we have to become completed. That is the dengue campaign we already planned joint with SLRC, and also we are planning to provide the NFRA kit for the affected family, 300 families. இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கல்வி கற்றவர்கள் கணக்கு தொழில்களோட நெருங்கிய வியாபார முயற்சிகளை ஈடுபட்டுருக்காங்க. அவர்களுக்கு நேரம் போதாது. அதாவது நாங்கள் இந்த ஏரியாவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி செயற்பாடுகளை செய்யணும் என்று திட்டமிட்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இலங்கை செஞ்சிலுவை யாழ்ப்பாணத்து பிரிவு எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு வேடம் இந்த எங்களுக்கு டெங்கு ஏற்படுற காலத்துக்கு கூட்டியே அந்த ப்ரோக்ராம்களை நாங்கள் அவர்களோட இணைந்து டெங்கு எங்களை உத்தியோகத்தர்களையும் மற்ற இலங்கை செஞ்சிலுவை தொண்டர்கள் வேறும் எங்கள் தொண்டர்கள் எல்லாத்தையும் இணைத்து ஒவ்வொரு வீடுகளாகவும் வீதி வீதியாக ஃபைல் எல்லாம் தனித்தனியாக போடப்பட்டு சிரமமாக செய்கிறதால இந்த வருஷம் எங்களுக்கு இந்த பகுதியில் டெங்கு நோயாளிகள் கணிசமான அளவுக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது. So I welcome the SLRC Sri Lanka to assist to us, and also we are expecting the future support also. Thank you.